ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். வேதத்தில் இப்படி ஒரு வார்த்தையை வாசிப்பீங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் அப்படின்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, என் ஜனத்தை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் அப்படி சொல்றாரு. ஓசியால ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர்கள் நன்மையை வெறுத்தார்கள், சத்துரு அவர்களை தொடருமா அப்படின்றாரு. அப்ப தன்னுடைய ஜனத்தை பார்த்தா பேசுறாரு அவரு. என் ஜனத்தின் மத்தியில மனம் திரும்புற ஒருத்தனை தேடுறியா, சத்தியத்தை தேடுறவன ஒருத்தனை கண்டுபிடிப்பியா, நீதி செய்கிற ஒருத்தனை நீ கண்டுபிடிப்பியா, அப்படி நீ கண்டுபிடிச்சனா எல்லாரையும் நான் மன்னிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், தன்னுடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க பிரியமா இருக்கிறதான தேவனுக்கு ஏன் ஆசீர்வதிக்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, அவரால் ஆசீர்வதிக்க முடியாதபடி அல்ல, நம்முடைய பாவமும் அக்கிரமும் மீறுதலும் நம்முடைய கீழ்ப்படியாமையும் முரட்டாட்டமும் அவர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு தடையாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். சங்கீத புஸ்தகம் 107 அதிகாரம் 8வது வசனம், சங்கீதம் 107:8. தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினாலே ஆண்டவர் நிரப்புகிறாராம். அர்த்தம் என்ன? ஒரு ஆத்மா உண்மையா அவரை தேடுது அப்படின்னு சொன்னா, உண்மையான வாஞ்சையோடு தாகத்தோடு பசியோடு, பசி எடுத்துச்சுன்னா தாகம் வந்ததுன்னா என்னதான், எதுதான் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? பசி வந்துருச்சுன்னா சாப்பிட்டாதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டாகும். தாகம் வந்துருச்சு, நான் வறண்டு போச்சுன்னா நம்ம தண்ணீரை குடித்தால் தான் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஒழிய வேற என்னதான் கொடுத்தாலும். உங்களுக்கு 1 கிலோ கோல்டு கொடுத்தா உங்களுக்கு தண்ணி தாகம் போயிடுமா? தண்ணி குடிச்சிட்ட பிறகு இன்ட்ரெஸ்டா இருக்கும் இல்ல? அப்ப எதுதான் சாட்டிஸ்ஃபை பண்ணும் நம்மள? சிந்தித்து பாருங்க. ஆண்டவரை தேடுகிறது தான் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணும். பசியுள்ள ஆத்துமா அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்டதான ஆத்துமாவா நமக்கு காணப்பட்டுச்சுன்னா அது நன்மையால் ஆண்டவர் நிரப்பும் பொழுது அது சாட்டிஸ்ஃபை ஆகும். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை உண்மையினால் நிரப்புகிறார். நன்மையினால் அர்த்தம் என்ன அப்படின்னா, உண்மையாய் அவரை தேடுகிறதான, ஏர்னஸ்டா அவரை தேடுகிறதான, அவரை வாஞ்சிக்கிறதான மனுஷனை ஆண்டவர் நன்மையினாலே நிரப்புகிறாராம். அவருடைய ஆத்துமாவை திருப்தி செய்ய விரும்புகிறார். உன் அருகில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள். நீதிமொழிகள் 11 அதிகாரம் 27வது வசனம், நீதிமொழிகள் 11:27. நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நன்மையை ஜாக்கிரதையுடன், என்ன நன்மைன்னு தேடணும். இப்ப நான் பாத்தீங்கன்னா எடுக்கிறதான மெசேஜ் எல்லாம் ரொம்ப சிம்பிளா ஒன் வேர்ட்லயே உங்களுக்கு சொல்லிட்டேன். நன்மையை ஜாக்கிரதையா தேடும். நன்மைனா என்னன்னு நீங்க தேடி பாருங்க. இருக்கிறதுலே மிகப்பெரிய நன்மை நித்தியம். அப்ப இந்த பூமியில இருக்கும்போது எனக்கு என்ன மிகப்பெரிய நன்மை அப்படின்னு சொன்னா, அந்த நித்தியத்துல நீ பிரவேசிப்பதற்கு ஆண்டவரை தெரிந்து கொள்வது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான் பாத்தீங்கன்னா இந்த பூமியில நீ செய்கிற தெரிந்து கொண்டதான மிகப்பெரிய நன்மையா இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் மற்ற காரியங்கள்லாம், சின்ன சின்ன காரியங்கள்லாம் அதற்கு பின்பாக. அப்ப நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறோம். என்ன நாள் தேடணும், திங்க் பண்ணணும். எது நன்மை, எது நன்மை? நான் எதை சூஸ் பண்ணிட்டேன்? தவறானதை சூஸ் பண்ணிட்டு இப்படிப்பட்ட பாதையில வந்துட்டேன். நான் நன்மையை சூஸ் பண்ண இப்படி போயிருந்திருக்கலாம், ஆனா தவறா பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் மாதிரி தவறானதை ஒண்ணு சூஸ் பண்ணதுனால என்னுடைய பாதை இப்படி போகுது இல்லையா? அன்னைக்கு நீ நன்மையை சூஸ் பண்ணியிருந்தனா உன்னுடைய பாதை என்னமா நேரா போகுமா இல்லையா? அப்ப இன்றைக்காவது இப்படி போற நீ சரியாகணும்னா இன்னைக்காவது நன்மையை தெரிந்து கொள். இல்ல நான் அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் தீமையான காரியங்களை தெரிந்து கொள்வேன், அல்லது நன்மையை இப்ப தெரிந்து கொள்ள மாட்டேன்னு நீ நினைச்சிட்டு இருந்தனா, மனம் திரும்ப மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தனா, உன்னுடைய பாதை ரொம்ப தூரம் போயிடும். திரும்ப நீ வருகிறதற்கு, திரும்ப நேர் வழியை பிடிக்கிறதற்கு, செம்மையான வழியில நிற்கிறதற்கு ரொம்ப டைம் எடுக்கும். நல்ல வார்த்தை சொல்லு. வாலிப பிள்ளைகள் தான் விசேஷமா கேட்க வேண்டும். நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையை வரும். அதனாலதான் நன்மையை டைட்டில் என்னன்னா, நன்மையை தேடு, நன்மையை தேடு, உனக்கு நன்மை வரும். அப்ப உங்களுக்கு நன்மை வர ஒட்டாது இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் பெரிய லிஸ்ட் அங்க வச்சிட்டு இருக்கிறாரு. அப்ப டைட்டில் என்னவா இருக்கு? நம்முடைய செய்தியினுடைய டைட்டில் நன்மையை நீ தேடு, நன்மை வரும். நன்மையை அறிந்து கொள், நன்மையை தேடு, நன்மையை உண்மையா தேடு, நன்மை உன்னை தேடி வரும்